சிருஷ்டித்தார் பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே அவர் உண்டாகும் போது தன்னுடைய வார்த்தையை கொண்டுதான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். மனிதர்களும் தன்னுடைய வார்த்தை கொண்டுதான் மனிதர்களையும் இயேசு சிருஷ்டித்தார் பிரியமானவர்களே. ஆதியிலே தேவன் கடவுள் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தது பிரியமா. அவர்தான் இயேசுவாக கடவுளாக இந்த பூமிக்கு வருகிறார். வேற யாரும் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வரவில்லை பிரியமானவர்களே. இயேசு ஒருவரே நம்மளை ரட்சிக்கும்படியாக, நம்முடைய பாவ சாபங்களுக்கு, நம்முடைய பாவ சாப பலியாக அவர் நம்முடைய எல்லா அக்கிரமத்தை நீக்கும்படியாக அவர் ஒருவரே வானத்திலிருந்து பூமிக்கு வந்தார் பிரியமானவரே. இயேசு நல்லவர், இயேசு நன்மைகளை செய்கிறவர், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். பலவிதமான கஷ்டங்களோடு, பலவிதமான வேதனைகளோடு, பலவிதமான துக்கங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய பிரச்சனைகளுக்கு, என்னுடைய போராட்டங்களுக்கு, என்னுடைய நிந்தனைகளுக்கு, என்னுடைய அவமானங்களுக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார் பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே வந்த எந்த கல்விமானாக இருக்கட்டும், எந்த ஞானிகளாக இருக்கட்டும், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லி யாரும் சொன்னதில்லை. வேதாகமம் சொல்லுகிறது, யோவான் இந்த நற்செய்தி நூல் சொல்லுகிறது, ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, வார்த்தையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாது பிரியமானவர்களே. வார்த்தையும் பாருங்க, இயேசுவையும் பிரிக்க முடியாது. எல்லாமே இயேசுவாக காணப்படுகிறார். இயேசு பூமிக்கு ஒளியாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஒளியினிடத்தில் வரும்போது உங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும் பிரியமானவர்களே. இயேசு ஒருவராக, இயேசு ஒருவர்தான் மனிதர்களுக்காக, மனித குலத்துக்காக, எல்லா உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை இந்த பூமியிலே சென்றிருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் வந்த எந்த மனிதனும் இந்த பூமியிலே நமக்காக இரத்தம் சிந்தவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே வானத்திலிருந்து இந்த மாம்சமாக வந்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை பிரியமானவர்களே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. உங்களுக்காக, எனக்காக இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் இந்த பூமியிலே சிந்திருக்கிறார். மனிதனுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். எல்லா நூல்களும் இதைத்தான் சொல்லுகிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் பாருங்க செய்ய வேண்டிய அந்த பரிகார பலியிலே இயேசுவே நமக்காக பலியாக மாறினார். இயேசுவே நமக்காக பலியாக மாறினார். என்னுடைய தகப்பனோ, என்னுடைய தாயோ, என்னுடைய சொந்த பந்தமோ எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக யாருமே கல்வாரி சிலுவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஒரு மனிதனுடைய பாவ சாபத்தை இன்னொரு பாவ மனிதன் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அன்பு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் கவலைகளோடு இருக்கிறீங்களா, வேதனைகளோடு இருக்கிறீங்களா, நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் பாருங்கள், அது மாறி போகும். இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று இயேசு சொன்னார். ஒருவேளை நீங்கள் பாரத்தோடு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய இயேசுவை உன் பாரத்தை வைத்துவிடு, நீ கலங்கி தவிராதே. யாராவது சொல்ல முடியுமா, என்னுடைய பாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. ஆனால் இயேசு ஒருவரை சொன்னார், உன்னுடைய பாரத்தை நீ என்னை இறக்கி வைத்துவிடு, நீ ஃப்ரீயாக இரு, நீ சந்தோஷமாக இரு, நீ மகிழ்ச்சியாக இரு, நீ உற்சாகமாக இரு. உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக நான் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆதியிலே பாருங்க, கடவுள் மனிதனை தன்னை போலவே சிருஷ்டித்தார். தன்னை போலவே என்று மனிதன் பாருங்க, அந்த தூதர்கள் சாயல் கிடையாது, கடவுளை போல இன்னொன்று. இதுதான் மனிதனுடைய சாயல். ஆதி மனிதன் ஆதாம் அவர்களுடைய செய்த பாவத்தின் நிமித்தம் முழு உலகமும் பாவத்தில் தள்ளப்பட்டது. நாம் கடவுளுடைய மகிமையற்றவர்களாக, அவருடைய இருக்கிற அந்த உறவை அற்றவர்களாக நாம் காணப்பட்டோம். ஆதியிலே கடவுள் மனிதனை நன்றாகத்தான் படைத்தார். ஆதியிலே கடவுள் பாவம் இல்லாமத்தான் படைத்தார். சொந்த சுவாசத்தை நாசிலே ஊதித்தான் மனிதனை படைத்தார். ஆனா மனிதனோ என்ன செய்தாங்க, பிசாசின் அந்த வார்த்தையை கேட்டு என்ன நடந்ததுன்னா பாவத்தில் தள்ளப்பட்டான். கீழ்ப்படியாமல் இந்த பாவத்தில் தள்ளப்பட்டதுனாலே இயேசு மறுபடியுமாக இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம். இன்னைக்கு அநேக மக்கள் சொல்லுகிறார்கள், ஏன்ட்ட பாவம் இல்லை,
என்கிட்ட எந்த அக்கிரமும் அல்ல, துரோகமும் இல்லை. மனிதனாக இந்த பூமிக்கு வந்தாலே பாவங்களும் பாருங்க கூட பறந்து கொடுக்கிறது. சின்ன பிள்ளைகளை பாருங்க, அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன ஹெல்த் சொன்னதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வந்தது ஆதி மனிதன் செய்த பாவம், அது தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தை போக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சென்றிருக்கிறார். எத்தனை பேர் வந்து நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த சகோதரனே, அன்பு தாயே, அன்பு மக்களே, நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு ஒருவரே உங்களுக்கு தீர்வு காண ஒரு நல்ல கடவுளாக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் உங்களுக்கு தீர்வு காண முடியும். அவர் ஒருவரே மனித குலத்துக்காக மரித்தவர். பிரியமானவர்களே, மனித குலத்துக்காக இந்த பூமியிலே இரத்தத்தை சிந்தினவர் இயேசு. பாருங்க, உலக இரட்சகர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இது நீங்க நினைக்கலாம், இது ஒரு மத பிரச்சாரமா? எந்த ஒரு மத பிரச்சாரம் இல்லை. மதத்தை ஆண்டவரை பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. பிரியமானவர்களே, இது உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல செய்தி. உங்கள் ஆத்மா பாருங்க, அது மீட்கப்பட வேண்டும். உங்களுடைய ஆத்மா அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அன்பு ஜனங்களே, கேட்டுக் கொண்டிருந்த அன்பு மக்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள், அந்த வெளிச்சத்தை நோக்கி பாருங்கள். நீங்கள் வெளிச்சத்துக்கு வரும்போது இருளுக்கு இடமில்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள், இருளை போல காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அது முடிவு கட்டுகிற ஒரு நல்ல கடவுளாக இருக்கிறார். அதில் பாருங்க, அதில் இயேசு மனிதனாக வந்தார். இனி இந்த பூமிக்கு மனிதனாக அவர் வரப்போவதில்லை, ராஜாவாக நம்மளை நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக எல்லா மனிதர்களும், அது பாருங்க, எந்த மதமோ எந்த ஜாதியோ எந்த இனமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாரும் கடவுள் கிட்ட நம்ம நின்றுதான் ஆக வேண்டும். அதுதான் நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அன்பான மக்களே, இதுவரைக்கும்